வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சாம் சாப்டர் 51 verses 1 to 9. ஸோ சங்கீதம் 51வது அதிகாரம், அதில் 1லேருந்து 9வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது சின்ன சம்மரியாக பார்க்க போகுது. இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டதுன்னா, நேத்தன் டேவிடை கன்ஃபரண்ட் பண்ணுறாரு. அதாவது எப்போ அந்த பெத்ஷேபாவும் உரையாவோட சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, நேத்தன் இஸ் கன்ஃபரண்டிங் டேவிடை கன்ஃபரண்ட் பண்ணுறாரு. அப்போ டேவிட் என்ன பண்றாரு, என்னன்னு கன்ஃபரண்ட் பண்றாரு, அதாவது டேவிட் ஒரு பாவத்துக்கும் கன்ஃபரண்ட் பண்ணல. டேவிட் பண்ணது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பாவம். கால்குலேட் பண்ணி யோசிச்சு பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, அந்த லஸ்ட் அண்ட் த டிசெப்ஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே ஒரு கால்குலேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, he committed this sin. ஸோ இது சின்ன நார்மலான இல்லை, இது வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் வெரி வெரி இன்டெப்தா ஈவில் சின். ஸோ டேவிட் ஒரு பெரிய பாவம் பண்ணாருங்க. ஸோ அதை கன்ஃபரண்ட் பண்ண போது இங்க டேவிட் என்ன பண்ணல, டேவிட் சொல்லலை, சாக்கு சொல்லலை. அவர் பண்ண பாவத்துக்கு இதனாலதான் அதனாலதான் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு இவங்கனாலதான் அப்படி சொல்லாம ஆனஸ்டா என்ன பண்றாரு, ஆனஸ்டா அவரை இஸ் ஜஸ்ட் போரிங் எவ்ரிதிங் அவுட். ஸோ என்ன சொல்றாரு, அவர் டிஃப்ளெக்ட் பண்ணாம என்ன சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட ஆண்டவரோட கிருபைனால என்ன மன்னியும்னு சொல்லி ஒரு சின்ன கிரேஷியஸான தீமா ஒரு ப்ரேயர் பண்றாரு ஆண்டவர். ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது verse 1. ஸோ Psalms chapter 51 verse 1 which says, have mercy on me, O God, according to your steadfast love, according to your abundant mercy, blot out my transgressions. நான் எப்படி சொல்றேன், have mercy on me, O God, according to your steadfast love, according to your abundant mercy, blot out my transgression. ஸோ இந்த பாவம் சும்மா ஒரு சின்ன பாவம் இல்லை, நம்ம பார்த்த மாதிரி இட்ஸ் வெரி கால்குலேட்டட், இம்பல்சிவா திடீர்னு பண்ணதில்லை. ரொம்ப நாளா யோசிச்சு பாவத்துக்குள்ள சிக்கி டேவிட் இன்னும் அறிந்து கொண்டு திரும்பி என்ன பண்ணாரு, இ ஸ்டக் அவுட் வித் த சின். ஸோ டேவிட் என்ன ஆரம்பத்துல என்ன பண்றாரு, அவர் சொல்லலை நான் இந்த பாவம் பண்ணேன் இந்த பாவம், ஒரு இன்வென்ட்ரியோட தொடங்கல, இல்லைன்னா என்ன சொல்ல இனிமே நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லலை டேவிட். அதாவது நான் இஸ் நாட் ஸ்டார்டிங் வித் அன் இன்வென்ட்ரி ஆஃப் ஆண்டவர் நான் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தொடங்கல. இல்லைன்னா என்ன சொல்லல அவரு, நான் ஃபியூச்சர்ல நான் நல்லவனா இருப்பேன், ஃபியூச்சர்ல நான் ஒரு நல்லவனா மாறி இருப்பேன்னு சொல்ல. ஆனா ஆரம்பத்துல என்ன சொல்றாரு, ஆண்டவரோட தொடங்கி ஆண்டவரோட கிரேசியஸ் நேச்சருக்கு இஸ் ரிலையிங் ஆன் திட். என்ன சொல்ற ஆரம்பத்துல என்ன சொல்ற, ஃபார் காட் யூ ஆர் கிரேசியஸ் காட், சிம்பிளா சொல்லணும்னா ஃபார் காட் யூ ஆர் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்னு தொடங்குற, அதுக்கடுத்து யுவர் அபண்டன்ட் மர்சி. ஸோ என்ன ஆண்டவரோட கிருபை ஆண்டவரோட அன்புனால என்ன பண்ணுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. ஸோ டேவிட் இங்க என்ன பண்ணல தெரியுமா, இன்ட்ரெஸ்டிங்கா, நான் ஆண்டவரே உங்க மக்களோட ராஜானா, இவ்வளோ மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன், இவ்வளோ சேவை செஞ்சிருக்கேன், இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், இத்தனை எதிரி நேஷன்ஸை நான் தோக்கடிச்சிருக்கேன், இவ்வளோ பண்ணதுனால இந்த பாவத்தை மன்னிச்சு விட்டுருக்கேன்னு சொல்லலை டேவிட். ஸோ எஸ் டேவிட்ஸ் ஹியூமிலிட்டி. இங்க டேவிட் என்ன பண்ணல, நான் பண்ண நன்மைக்காக என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லாம தாழ்மையா என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே உங்க அன்புனாலையும் உங்க தயவுனாலையும் என்னோட பாவத்தை நீங்க மன்னிங்கன்னு கேட்கிறார். ஸோ forgive for you are a loving and graceful God, not for I am a steadfast man. நான் ஒரு நல்ல மனிதனுக்காக மன்னிக்காதீங்க இந்த பாவத்தை, நீங்க ஒரு கிருபை merciful God and நீங்க ஒரு லவ்விங் காட்னால என்ன பண்ணுங்க, இந்த பாவத்திலிருந்து என்ன மன்னித்து விடுங்க. ஸோ forgive me from this sin சொல்றாரு. ஸோ என்ன பண்றாரு டேவிட்னா, ஆண்டவரே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதனால லெட்ஸ் கோ பேக் டு அவர் ஓல்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ நான் இவ்வளோ நல்லது பண்ணேன், இந்த கெட்டது பண்ணனா நம்ம என்ன பண்ணலாம், பழையபடியே போகலாம், மன்னிச்சு விட்ருங்க, கேன்சல் பண்ணிடலாம் அப்படி சொல்லாம டேவிட் என்ன சொல்றாரு, இந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருக்கு, டேவிடுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருக்கு. ஏன்னா டேவிட் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் இவ்வளோ ஸ்கோர் நல்லவனா இருந்திருக்கேன், அதை வச்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லாம சிம்பிளா என்ன சொல்றாரு, ஆண்டவரே இப்போ யூ ஆர் அ லவ்விங், நீங்க அன்புள்ள ஆண்டவர்னால, நீங்க ஒரு கிருபை உள்ள ஆண்டவர்னால என்ன பண்ணலாம், நம்ம ரிலேஷன்ஷிப்பை பழைய மாதிரியே எடுத்துட்டு வாங்க, அது உங்க கையில நான் கெஞ்சி கேட்கிறேன். ஸோ அது ஆண்டவர் கையில என்ன பண்றாரு, அந்த தாழ்மையோட போய் கேட்கிறாரு. நாட் பிகாஸ் டேவிட் இஸ் அ குட் மேன், நான் ஒரு நல்லவன், நான் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கனால ஆண்டவரே நீங்க என்ன மன்னிங்கன்னு சொல்லாம உங்க தயவால உங்க கிருபையால உங்க அன்பால என்ன பண்ணுங்க, இந்த பாவத்தை மன்னிங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன இடத்துக்கு போறோம்னா, நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணலாம், we may have some unconfessed sin, நம்மளும் ஏதோ பாவத்தை பண்ணி சொல்லாம இருந்திருப்போம், அது நம்மளுக்கு நேத்தன்னு யாரும் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ டேவிடுக்கு நேத்தன்னு ஒருத்தர் இருந்ததுனால தான் என்னாச்சு, அந்த பாவம் வெளிப்படையா வந்துடுது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற பாவத்தை நம்ம வெளிப்படையா இல்லாம இருக்கலாம் சில விஷயங்கள். அந்த மாதிரி சின்ஸுக்கு நம்ம என்ன
டேவிட் மாரி இல்லாம இருக்கலாம். இட் மே நாட் பி அஸ் ட்ரமாட்டிக் அஸ் டேவிட். டேவிட் பண்ண மாரி அவ்வளோ பெரிய பாவமா இல்லாம இருக்கலாம். அவ்வளோ பெரிய ட்ரமாட்டிக்கா இல்லாம இருக்கலாம். பட் இட்ஸ் அ சின் நந்தலெஸ். அது ஒரு பாவம் தான். டேவிட் அளவுக்கு பெரிய பாவமா இல்லாம இருந்தாலும், நம்ம வாழ்க்கையிலும் சில அன்கன்ஃபெஸ்ட் சின்ஸ் இருக்க தான் செய்யும். சில பாவங்கள் நம்ம சொல்லாம வச்சுக்க தான் செய்வோம். அந்த பாவங்கள்லாம் என்ன பண்ணலாம், நம்ம ஆண்டவருக்கு எடுத்துட்டு வந்துட்டு எப்படி மன்னிப்பு கேட்கணும்னா, டேவிடோட இந்த மாடல் எடுத்துக்கணும். நாட் ஜஸ்ட் அன்கன்ஃபெஸ்ட் சின், பட் எனி சின், எனிதிங். நம்ம என்ன பண்ணுவோம், டேவிடோட இந்த மாடல், ஆண்டவரே நான் இவ்வளோ ஊழியம் செஞ்சிருக்கேன், உங்களுக்கு இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கேன், இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கேன், அதனால எனக்கு இதை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லாம, நம்ம என்ன அந்த தாழ்மை, டேவிட் கிட்ட அந்த தாழ்மையை எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், நம்மளும் நம்ம வாழ்க்கையில நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்கும் போது எப்படி கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கன்ஃபெஸ் பண்ண போது, ஆண்டவரே உங்க அன்புனாலையும் உங்க கிருபையினாலும் என்ன பண்ணுங்க, என்னோட பாவத்தை மன்னிங்க. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன பிரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that you've given to us, Lord, that Lord, it is very important for us to confess all our sins, Lord. And Lord, more importantly, thank you for reminding us the importance of humility when we come before your presence, Lord. Lord, you forgive us not because of our good works, not because we are good, not because of all the good deeds we have done, but Lord, you forgive us for you are a loving God and you are a merciful God, Lord. Help us remember this. And Lord, when we come before you in prayer, help us, give us the wisdom to come before you with humility, just as David came before you. Let us also come before you with humility, acknowledging the need for your love and your mercy. All of this in Christ's name I pray. Amen.